ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜாஸ் கிச்சன். இப்போ நான் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு குக்கரில் வந்து 4 உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் ஒரு எக்கு வச்சுருக்கேன், ஒரே ஒரு கேரட் போட்டிருக்கேன். நான் எக்கு வந்துட்டு மைனஸ் பண்ணுறதுக்காக, ஸோ எக் இது கூட சேர்த்து நான் வந்து பாயில் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 3 விசில்லேருந்து 4 விசில் விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இதில் வேணால் நீங்கள் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும்னா அந்த சீசனிங் கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப ஒரு நல்ல திக்கான பேட்டராகவும் இல்லாத மாதிரி நான் காமிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே இதுக்கு தான், நமக்கு வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு தான் ஸ்நாக்ஸு. ஓகேங்களா? இப்போ இது ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கேரட் இதெல்லாம் வெந்துருச்சு. நான் எக்கை எடுத்துட்டேன் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 5-6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸ் பண்ணிவிட்டேன். இன்ஸ்டன்ட் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ நான் அது தோல் எல்லாமே எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ஃபோர்க்கு இல்லைன்னா உங்கள்கிட்ட ஸ்மேட்சர் இருந்துச்சுன்னா அதில் ஸ்மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வேணால் நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கேரட் சேர்த்துருக்கோம், பீஸ் சேர்த்துக்கலாம், எது வேணால் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 பிரெட் ஸ்லைஸை நல்லா பிச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா ஸ்மேஷ் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டோவாக வர அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. மல்லி இலையும் பச்சை மிளகா வந்து நான் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா ஸ்பைசஸ் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் சீசனிங் இருந்துச்சு, ஸோ சீசனிங் சேர்த்துக்கலாம். ஆரிகானோ, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துருக்கு. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் அது சேர்த்துக்கலாம். நான் சில்லி ஃப்ளேக்ஸும் பச்சை மிளகாவோட காரமே இது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் இல்லையா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே கார்ன்ஃப்ளவர் மாவு தேவைப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு போட்டு இதை வந்து ஒரு சப்பாத்திலேருந்து கொஞ்சம் நல்லா இலகுன மாதிரி வரும், அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த டோலேருந்து கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. நடுவில் வந்து கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு இதில் நீங்கள் இந்த இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நான் வந்து சீஸ் வைக்கிறேன். நீங்கள் வந்து இதில் வந்து பன்னீர் வைக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நடுவில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக சிக்கன் வந்து ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த வேக வச்சு அந்த மாதிரி கூட நம்மளோட விருப்பம் தான் அந்த நடுவில் வைக்கிறது. இல்லை அது வைக்காமல் கூட நம்ம வந்து நார்மலாக போட்டு எடுக்கலாம். நம்ம மைதா மாவு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம அதை எடுத்து பிரெட் க்ரம்பில் போட்டுக்கோங்க. அதில் நல்லா கோட் பண்ணுங்கள். பிரெட் க்ரம்பை வச்சு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக அது வந்து நிற்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு உருண்டையும் நம்ம செஞ்சுக்கணும். ஒரு கை அந்த பிரெட் க்ரம்பில் இருக்கட்டும், இன்னொரு கை வந்து அந்த ஆயிலில் இருக்கிறது அது அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் போடும்போது. ஏன்னா மேலே சட்டுன்னு கரிஞ்சிரும், அப்புறம் உள்ளே வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆல்ரெடி எல்லாம் வெந்தது தான் நமக்கு, இருந்தாலும் ஒரு க்ரன்ச்சி கோட் வரணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ நான் மெதுவாக எனக்கு வந்து நான் 2 தான் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி அந்த உங்கள் பாத்திரத்தில் எவ்வளோ இது பண்ணுமோ அந்த அளவுக்கு வச்சு பண்ணிக்கோங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வேண்டாம், அப்புறம் ஹை ஃப்ளேம்லேயும் வேண்டாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்ல ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகின பிறகு தான் நெக்ஸ்ட் பக்கம் திருப்பணும்.
இது உடையாது. ஏன்னா நம்ம வந்து மைதா மாவு கோட்டிங் குடுத்துருக்குறோம் இல்லையா? அதனால சீக்கிரத்தில உடையிற ப்ராப்ளம் வராது. அ நீங்க வந்து பார்த்து நகர்த்திக்கோங்க. இத வந்து இது பண்ணும்போது, திருப்பி போடும்போது. அப்படியே நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வரணும். அவ்வளோ ஒரு அடிபொலி ஸ்நாக்குங்க. செம்மையா டேஸ்டியா இருக்கும். அப்படியே உள்ள சீஸ் எல்லாம் மெல்ட் ஆயி, நம்ம மயோனைஸும், டொமேட்டோ கெச்சப்பும் வச்சு சாப்பிடும்போது, அடடா! ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். குழந்தைங்க ஒன்ஸ் நீங்க இத செஞ்சு குடுத்துட்டீங்கன்னா, அடிக்ட் ஆயிருவாங்கன்னே சொல்லலாம். எங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம் இது. சீஸ் ஸ்ட்ரெக்ஸ் ஓகேங்களா? செம்மையா வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இந்த மாரியே நீங்க எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எடுத்துக்கங்க. நல்ல உங்களுக்கு கோல்டன் ப்ரவுன் வந்து நல்ல ஒரு மாரி டார்க் ப்ரவுனு நம்ம விருப்பம் தான் அதெல்லாமே. இது ஓரளவுக்கு ஆல்ரெடி உள்ள வெந்தங்காட்டிக்கு நம்மளோட அவுட்டர் கோட்டிங் மட்டும் நல்லா சூப்பரா கிறிஸ்பியா வந்தா நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோக்கு ஆயில் குடிக்காது. அந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாவும். பாருங்க எவ்வளோ சூப்பரா எம்மியா இருந்தது தெரியுங்களா? அவ்வளோ டேஸ்டியா இருந்தது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம அதே மாரியே நான் 2 2ஆ போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாமே போட்டு எடுத்துட்டு, நான் உங்களுக்கு இப்போ வந்து காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குன்ட்டு. ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா செஞ்சு குடுத்து அசந்துங்க. செம்மையா அசந்து போவாங்க. இது மயோனைஸோட சூப்பரா போகும். அப்படி மேலே ஒரு கிரன்ச்சி கோட்டோட இருந்தது. அதனால தான் உங்களுக்கு நான் ஃபோர்க் வச்சு அத இது பண்ணி காமிக்கிறேன். பாருங்க நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சூப்பரா இருந்ததுங்க. கண்டிப்பா நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.